பிரபாகரன் வாழ்க. ராவணனின் பேரன் எங்கள் தலைவன் தமிழ் தேசிய தலைவன் பிரபாகரன் அவருடைய அன்பு தம்பி, தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களோடு. உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் உலகத்தில் மிகவும் பெருமைப்பட வாழ்ந்த மாண்புமிக்க இனத்தின் மக்கள். அறிவியல், நாகரிகம், கலை, இலக்கியம், பண்பாடு, வீரம் எல்லாவற்றையும் உலகிற்கு கற்றுக் கொடுத்த இனத்தின் மக்கள். ஆனால் இன்று முதலில் நாகரிகம் பெற்ற இனம், முதலில் பண்பட்ட ஒரு இனம் போர்க்குணம் அற்றுப்போகும் என்பதற்கேற்ப நம் மரபு வழியில் இருந்த போர்க்குணம் அற்றுப்போய் அநீதியை எதிர்க்க துணிவற்று போய் சகித்து சகித்து அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்முன்னே நமது நிலத்தின் வளங்கள் களவு போகிறது, நம் நீர் உறிஞ்சி விற்கப்படுகிறது, நம் தாயின் மடியெங்கும் நச்சு ஆலைகள் நிறுவப்படுகிறது, காற்று நஞ்சாகி, நீர் நஞ்சாகி, உணவு நஞ்சாகி பிறக்கிற குழந்தை புற்றுநோயோடு பிறக்கிறது. படிக்க கல்வி இல்லை, படித்தால் வேலை இல்லை. இப்படி எண்ணற்ற சிக்கல்களில் நாம் சிக்கி தவிக்கிறோம். நாம் பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா என்கிறான் நம்முடைய புரட்சி பாவலர். என் அருமை பெற்றோர்களே, என் உயிருக்கினிய என் உடன் பிறந்தார்களே, உங்களுக்கு முன்பு நிற்கிற உங்கள் பிள்ளைகள் உங்கள் மீது இருக்கிற பேரன்பிலும் பெரும் காதலிலும் ஆகச்சிறந்த கருத்துக்களை உங்களுக்கு நாங்கள் முன்னெடுத்து வைக்கிறோம். இந்த நிலத்தில் நாம் முன்வைக்கிற அரசியலை காசை வைத்தல்ல, ஆகச்சிறந்த கருத்தை வைத்து கட்டமைக்கிறோம். கோடிகளை கொட்டி அல்ல, உயர்ந்த கொள்கையை முன்னிறுத்தி கட்டமைக்கிறோம். நாம் வந்தது எதற்காக? பதவிக்காக அல்ல, நம் மக்களின் உதவிக்காக. மக்களை வைத்து பிழைக்க அல்ல, நம் மக்களுக்காக உழைக்க. நாம் வந்தது பணத்திற்காக அல்ல, நாம் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக. இங்கே 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆட்சி மாறுகிறது, ஆள் மாறுகிறது, ஆட்சி முறை மாறவில்லை. நம் நோக்கம் ஆள் மாறுவது, ஆட்சி மாறுவதல்ல, ஆட்சி முறை மாற வேண்டும். ஊழல், லஞ்சம், உண்மை, நேர்மை, நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீர்கள்? ஒரு பக்கம் ஊழல் லஞ்சம், உங்கள் பிள்ளைகள் உண்மை நேர்மையின் பக்கம், நீங்கள் எந்த பக்கம்? ஒரு பக்கம் வாக்குக்கு காசு, பணத்துக்கு வாக்கு, நம் இனத்துக்கு தூக்கு, நோட்டுக்கு ஓட்டு, நாட்டுக்கு வேட்டு. நீ எந்த பக்கம் நிற்க போறாய்? ஓட்டை குறிவைப்பவன் நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டான். உன் வாக்கை பற்றிய கவலைப்படுபவன் உன் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க மாட்டான். நான் நிற்பது, உன் உடன் பிறந்தவன் நிற்பது உன் ஓட்டுக்காக அல்ல, நம் நாட்டுக்காக என்பதை நீ நினைவில் கொள்ள வேண்டும். நான் கைவிரித்து நிற்பது உன் வாக்கை கேட்டல்ல, உன் வாக்குக்காக அல்ல, உன் வாழ்க்கைக்காக, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக. என் கனவை கவனி, என் கருத்தை கேள். சரியாக இருக்கிறது என்றால் என் கைகளை இறுக பற்றிக்கொள். நல்லதை கொள், அல்லதை தள். இதுதான் நீ செய்ய வேண்டியது. நாளைய என் தமிழ் சமூகத்தை வலிமையான வளமையான தமிழ் சமூகமாக, எழுச்சியும் புரட்சி மிகுந்த தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, நாடு உங்களுடையது. இந்த நாடு உங்களுடையது, நம்முடையது. இந்த நாட்டை மகத்தான ஒரு நாடாக மாற்றி நாம் படைக்க வேண்டும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த பொறுப்பும் கடமையும்
உங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். விடுங்க, நிக்கட்டும் தம்பி, தொந்தரவு பண்ணாதீங்க பிள்ளைகள, விடுங்க. நாம் இந்த மண்ணில் ஒரு மகத்தான மாறுதலை செய்ய இருக்கிறோம். என் பிள்ளைகளுக்கு ஆகச்சிறந்த கல்வியை இந்த நிலத்தில் கொடுக்க இருக்கிறோம். தனியார் பள்ளி கல்லூரியிலே கிடைக்கிற கல்வியை தாண்டி உலகத்தரத்திற்கு என் மக்களுக்கு, என் பிள்ளைகளுக்கு வாழ்விடத்திலே ஆக சிறந்த கல்வியை கொடுப்பேன். இந்த நிலத்திலே, ராதாபுரத்திலே, கோயில்பட்டியிலே, திருநெல்வேலியிலே, தூத்துக்குடியிலே, அவன் வாழ்விடத்திலே படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசாங்க வேலை கொடுப்பேன். பெற்றுக் கொடுங்கள். கல்வி என்பது மானுட உரிமை. கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை. பெற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள் என்று சட்டம் இயற்றி உன் மகன் முதலமைச்சர் கையெழுத்தை போட்டுவிட்டு அடுத்த கையெழுத்து கல்வி அறிவு செல்வத்தை என் பிள்ளைகளுக்கு ஆக சிறப்பாக கொடுப்போம். தனியார் முதலாளிகளோடு போட்டி போடுவேன். 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசா, தனி ஒரு முதலாளியா? நீ கொடுக்கிற கல்வியை நான் கொடுக்கவில்லை என்றால் நான் தோற்று போகிறேனா? நான் எப்படிப்பட்ட பரம்பரையில் வந்தவன்? துப்பாக்கியும் பீரங்கியும் தூக்கி வந்த வெள்ளக்காரனை வாளையும் வேலையும் வைத்து விரட்டி அடித்த மறவன் மகன் நீ. இந்த வேடிக்கையெல்லாம் என்னை மோதி ஜெயிப்பது கடினம். உலக தரத்திற்கு பின்லாந்து, தென்கொரியா, சிங்கப்பூரை தாண்டி ஆக சிறந்த கல்வியை என் நாட்டுக்கு, என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். அறிவு சமூகம் புரிந்து கொள்ளும். இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ கடைகோடி ராதாபுரத்திலே, கன்னியாகுமரியிலே, இந்த தூத்துக்குடியிலே, கோவில்பட்டியிலே, திருநெல்வேலியிலே, வள்ளியூரிலே, எங்கிருந்தாலும் ஆக சிறந்த மருத்துவத்தை என் மக்களுக்கு கொடுப்பேன். தூய குடிநீரை கட்டணம் இல்லாமல் தருவேன். மற்ற எதையும் காசு இல்லாமல் தரமாட்டேன். இது 3ஐ மட்டும் ஆகத்தரமாக தருவேன். கல்வி தருவேன், வேலை தருவேன், அதுக்கு சம்பளம் தருவேன். அதை வச்சு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை தருவேன். ஒன்றையும் மாற்றி படைக்கிறோம். அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்த மறவர்களின் பிள்ளைகள் நாம். மானத்திற்காக உயிரை விட்ட குலத்தில் வந்தவன் நாம். மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமா, அன்னார் உயிர் நீப்பர் மானம் வருகிறார். மானம் போச்சுன்னா உயிரே போயிரும்டா தமிழனுக்கு வள்ளுவ பெருமகன். இன்னைக்கு மானம் போகுது. அரிசி பருப்புக்கு, வேட்டி சிலைக்கு கையேந்திர நீ யார்? கொடுத்து வாழ்ந்த பரம்பரையில் வந்தவன். மாத்திரமிடா, தலைகளா மாத்திரமிடா. என்னை நம்மடா, அவன் உடன் பிறந்தானே. பசி என்கிற சொல்ல இல்லாம ஒழிக்கிறண்டா. இந்த நாட்டில் வேலை இல்லை என்ற சொல்ல இல்லாம ஒழிக்கிறண்டா. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு வளர்ச்சி போட்டு காட்டுறேன் பாரு நாளைக்கெல்லாம். பனையா அதுல இருந்து தொழிற்சாலை, தென்னையா அதுல, வாழையா அதுல, கரும்பா அதுல, எல்லாவற்றிலும் அந்தந்த நிலம் சார்ந்த தொழிற்சாலைகளை கட்டி 1/2 கிலோமீட்டர், 3/4 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் உனக்கு கவர்மெண்ட் வேலை. நீ கவலையே படாது. பிள்ளைய நான் படிக்க வச்சிடுறேன். உடம்பு முடியல நான் வைத்தியம் பார்த்துடுறேன். குடிக்க தண்ணி கொடுத்துட்றேன். நானே விவசாயம் பார்க்குறேன். சாப்பாட்டு பிரச்சனை இல்லை. நானே மின் உற்பத்தி செய்கிறேன். தடை இல்லாமல் மின்சாரம் கொடுத்துட்றேன். நானே சிலிண்டர் கேஸ் தயாரிக்கிறேன். தடை இல்லாமல் கொடுத்துட்றேன். காசு இல்லாமல் தரமாட்டேன். காசை வாங்கிட்டு தருவேன். தரமாக தருவேன். உன் மகன் ஓசி பஸ் ஓட்ட வந்தால், ஏசி பஸ் ஓட்ட வந்தாலும் காசை கொடுத்துப்போ. இப்போ இதுவரைக்கும் நம்ம மண்ணில் அனல், அணு, இந்த மாதிரி நச்சு மின் திட்டங்களை கொண்டு வந்து வச்சு, குறிப்பாக நம்ம இடிந்த கரையில் பார்க்குற அணு உலை, அங்கே அனல் மின்சாரம் 800 பண்ணுறதில்ல. இதிலே நம்ம நிலத்தை, காற்றை, நீரை நஞ்சாக்குகிற திட்டத்தை நாம் கைவிட்டுட்டு நம்ம ஆட்சி என்ன செய்து மாற்று மின்பெருக்கத்துக்கு போயிடுது. மாற்று மின்பெருக்கத்துக்கு போய் தடையில்லாத மின்சாரத்தை நம்மளுக்கு கொடுத்துருது. நம்ம சொந்தங்களுக்கு கொடுத்துறோம். குறைந்த கட்டணத்துக்கு கொடுத்துறோம். புரியுதா? எப்படியெல்லாம் உற்பத்தி செய்தான்னு கொண்டு வரேன்னு பாரு. தைரியமாக இரு. நம்ம நல்ல நாட்டை நம்ம உருவாக்கிடலாம். ஒன்றும் பயப்படாதுங்க. இதில் பாரு
முதல்ல இந்த முத்திரையை பாரு. தமிழ்நாடு அரசு முத்திரையவே மாத்திரை வாண்டேன். வந்தவொடனே நம்ம ஆட்சிக்கு வந்தோடனே இதுதான் தமிழ்நாட்டு அரசு முத்திரை. இங்க பாரு, நமக்கு தமிழ்நாட்டுக்கு 9,000 யூனிட் மின்சாரம் நமக்கு கிடைக்குது மாநில அரசின் திட்டத்தின் மூலம். மாநில அரசின் திட்டத்தின் மூலம் 9,000 கிடைக்குது. நமக்கு எவ்வளோ தேவைன்னா 5,000 மின்னாற்றல் மின்சாரம் கிடைக்குது. ஆனால் 9,000 தேவைப்படுது. 5,000 தான் நம்மகிட்ட இருக்குது. இப்போ 5,700 நமக்கு பற்றாக்குறை இருக்குது. இந்த பற்றாக்குறையை அண்ணன் ஈடு செய்கிறேன். இவன் என்ன செய்கிறான்னு பாரு. இந்த ஆள் தனியார் நிறுவனங்களிடம் வாங்குது அரசு. இவன் என்ன பண்ணுறான்? படித்த பிள்ளைகள் கவனிக்கணும். உற்பத்தியில் முதலீடு செய்யாமல் வாங்குறதில் முதலீடு செய்து தொடர்ந்து 2 கட்சி ஆட்சியும் திமுக அதிமுக. அதாவது ப்ரொடக்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணாமல் பர்ச்சேஸில் இன்வெஸ்ட் பண்ணுது. என்ன காரணமாக இருக்கும்? அதனால தான் இவங்களை நாட்டை சீஃப் மினிஸ்டர் கமிஷன் பாய்ஸ் நம்ம சொல்றது காரணம் இவங்க தான். புரியுதா? இங்கே பாரு, தனியார் நிறுவனங்களிலிருந்து வாங்குது. இப்போ வாங்குறதுல பல ஆயிரம் கோடியை முதலீடு செய்யுது. அப்போ ஒளிமயமான எதிர்காலத்திற்கு தடையற்ற மின்சாரம் தேவை. அதை நம்ம மக்களுக்கு நாமளே உற்பத்தி செய்து கொடுக்குறோம். எப்படியெல்லாம் உற்பத்தி செய்யணும் பாரு. நாட்டின் வளர்ச்சிக்கு மின் உற்பத்தியில் மாற்று மின்புற்பத்தி நுட்பம் தேவைப்படுது. அப்போ நம்ம அரசு எப்படி மாற்று மின்சார உற்பத்திக்கு போகிறோங்கிறத அண்ணன் உனக்கு படமாக காட்டுறேன். ஏன்னா நான் கருத்தாக கடத்துறத விட காட்சியாக விரித்து வைக்கும்போது உனக்கு பளிச்சுன்னு புரிய. ஆமாம் அப்படி புரிஞ்சுக்கல. அதுக்கு தான் நானே ஆஸ்திரேலியா ஹெலிகாப்டரில் மாடு மேய்க்கிறான்டானா சிரித்தேன். அப்புறம் போட்டு காட்டணும். ஆமாம் மேய்க்கிறான். அதான்டா டே, நம்புடா. உற்பத்தியில் முதலீடு செய்யாமல் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவதற்கு காரணம், ஒரு அலகு மின்சாரத்திற்கு, ஒரு யூனிட் மின்சாரத்திற்கு ₹1 எடுத்தா கூட, கமிஷனாக எடுத்தா கூட பல ஆயிரம் கோடி வந்துடும். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். ₹1 ₹2 எடுத்தா கூட 2,000 கோடி 3,000 கோடி வந்துடும். அப்போது மின் உற்பத்தியில் தன்னிறைவு அடைய வேண்டும் என்றால் நாமளே உற்பத்திக்கு போயிடணும். அந்த என்ன செய்யணும்? வாங்கிறத நிறுத்திட்டு வாங்கிறதுல முதலீடு செய்வதை உற்பத்தியில் முதலீடு செய்தால்தான் நிலையான தீர்வு வரும். வாங்கிறதுனா ஒவ்வொரு ஆண்டும் வாங்கிக்கிட்டே போவோம். அதுக்கு அதிக விலையை கொடுத்து வாங்குவோம். அந்த உற்பத்தி செய்கிற முதலாளி ஒரு யூனிட் மின்சாரம் என்ன விலைன்னு சொல்கிறானோ அந்த விலைக்குத்தான் நம்ம வாங்கி நம்ம மக்களுக்கு கொடுக்கணும். அப்போ மின்கட்டண உயர்வை தடுக்க முடியாது. ஐயா ஸ்டாலின் மட்டும் 3 முறை மின்கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார். இப்போது நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்ம், நம்மளுடைய மின் திட்டத்தை பாரு. இது அனல் மின் நிலையம். இது அனல் மின் நிலையம் எங்கே இருக்குது? எண்ணூரில் இருக்குது. இது அணு மின் நிலையம் எங்கே இருக்குது? நம்ம ஊரில் இருக்குது. இது இங்கே பாரு, அனல் மின் நிலையத்தில் இருந்து வர்றதுல உலர் சாம்பல், அதாவது ஈரமாக ஒரு சாம்பல் வெளியாகிட்டே இருக்கும். அந்த சாம்பல் என்ன செய்யும்? நிலமெங்கும் படியும், தண்ணியில் போய் காற்றெங்கும் பரவும். அப்போ அந்த சாம்பலை சுவாசிக்கும் போது நுரையீரல் தொற்று, புற்று, மூச்சு திணறல், கண்ணெரிச்சல், தோல் நோய் எல்லாம் வந்து சாவும். இப்போ இந்த நிலம் எல்லாம் இந்த உலர் சாம்பல் நீர் படிகிறதுனால நிலம் அப்படியே நாசமாகி நஞ்சாகி போயிடும், பயன்பட முடியும். அந்த இடத்தில் மக்கள் வாழ்வதற்கு வாய்ப்பற்று போயிடும். இப்போ துணியை நம்ம அம்மா காய வச்சான்னா எடுக்கும்போது எல்லாம் சாம்பலாக இருக்கும். கருப்பாக ஒரு காரை ஓட்டி போனீங்கன்னா வெள்ளையாக தான் திரும்பி வருவேன். நீ இப்போ நான் போனேன்னா சாம்பலாக வருவேன். ஏன்னா அப்படி உலர் சாம்பல். இந்த 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 ஆபத்தான உற்பத்தியை தடுக்கணும்னு நினைக்கிறேன் அண்ணன். இந்த பாரு, இந்த எப்படி இருக்கு பாரு. இது எண்ணூர் தான். நம்ம சென்னையில் இருக்கிற திருவெற்றியூரில் இருக்கு எண்ணூர் அனல். இந்த பாரு உலர் சாம்பல் எப்படி கொட்டி கிடக்கு பாரு. இந்த நிலத்தை பாரு. இதில் என்ன வரும்னு நினைக்கிறேன்? என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? வீடு கட்டி வாழ முடியுமா? இங்கே ஏதாவது வருமா? ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது இந்த சாம்பல் இந்த தண்ணிக்குள்ளே போகுது, இந்த நஞ்சாகி போகுது, இது கடலுக்குள்ளே போகுது. இப்போ மாற்று மின்பெருக்கத்துக்கு உங்கள் அண்ணன் வாரேன், ஒவ்வொன்றா சொல்லி வரேன். இது எங்கே? நம்ம ஊரில் இருக்கிற அனல் மின்சாரம், அணு மின்சாரம். அணு மின்சாரம் இவன் என்ன சொல்லுவான் நமக்கு? அணு உள்ள இல்லைன்னா எப்படி மின்சாரத்தில் தன்னிறைவு அடைகிறது, எப்படி மின் உற்பத்தியை பெருக்கிறதுன்னு இனியும் புரிஞ்சுக்கணும். மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையால் அல்ல, அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்கு இல்லை. இது ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். அப்போது
இவர் நல்ல கவனி. ஆபத்தான அணு உலை மின்சாரம், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம், இது மூணுமே பெரும் ஆபத்து. இது இந்த பூமி தாயின் தோல் இருக்குல்ல, தோல் ஈரக்குலையெல்லாம் அப்படியே உயிர் செதுக்கி எடுத்தா அப்படி இருக்கும். அப்படி 1 ஏக்கர் 2 ஏக்கரில் 65,000 ஏக்கரை எடுத்துருக்கான் நெய்வேலியில். பாரு எப்படி எடுக்கிறான் பாரு, எப்படி எடுத்து போட்டிருக்கான் பாரு. நீ என் உடன் பிறந்தவனே, நீ கவனிச்சுக்கணும். போர் நடந்த விட்ட பிறகு கூட, போர் முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் மக்கள் அந்த இடத்துல குடியேற்றிடலாம். ஆனால் அணுவில் வெடித்த இடத்துலையும், இந்த நிலக்கரி எடுத்த இடத்துலையும், இந்த அனல் மின்சாரம் எடுத்த இடத்துலையும் மறுபடியும் நம்ம மக்களை குடியேற்ற முடியாது. அது சொல்கிறது புரியுதா? அந்த நிலம் எல்லாத்தையும் இழந்துருது, மக்கள் மறுபடியும் வாழ தகுதியற்றுது. இங்கே பாரு, இது நம்ம ஊர் தான், நெய்வேலி தான் பாரு, நெய்வேலி தான். அங்கே என்ன ஆகுது, நீர் நஞ்சாயிருது. ஸ்டெர்லைட் இருக்கிற இடத்துல, அணுவில் இருக்கிற இடத்துல, அனல் மின்சாரம் இருக்கிற இடத்துல, இந்த நெய்வேலி பழுப்புன இடத்துல நீர் ஒரு மஞ்சள் நிறத்துக்கு மாறிடுது. அதில் யுரேனியம் கலந்துருது, நச்சு கலந்துருது. ஈத்தேன் இடம், சிப்காடு தொழிற்சாலை வச்ச இடம், இந்த இடத்துல நீர் நஞ்சாயிருது. நஞ்சான நீர் என்ன நிலத்துக்குள்ளே போகும்போது, நிலத்தின் நீர் நஞ்சாகும்போது நஞ்சே விளையும், விஷமாக தான் விளையும். அதை எடுத்து குடிக்கும்போது யுரேனியம் உள்ள உடலுக்குள்ளே புகுந்து தாய்ப்பால் வரைக்கும் நஞ்சாயிருது. விளங்குது? அதனால் பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறக்குது. நீ புற்றுநோய் மருத்துவமனைக்கு உன் அண்ணன் சொல்கிறேன், உன் மகன் சொல்கிறேன்னு போய் பாரு. 3 வயசு 2 வயசு 4 வயசு 1 வயசு குழந்தையெல்லாம் புற்றுநோயோட இருக்குது. இது எவ்வளவு ஆபத்தானது. அந்த குழந்தை பான்பராக் போடலையே, அது புகையிலே போடலையே, சுருட்டை பிடிக்கலையே, சீரட்டை பிடிக்கலையே, எப்படி புற்றுநோய் வந்துச்சு? தாய்ப்பால் விஷமாயிருச்சு. ஏன் விஷமாயிருச்சு? காற்று, நீர், சோறு 3 விஷமாயிருச்சு. அதனால் இந்த புற்று பரவுது. 100 மரணம் பட்டியலிட்டு பாருவான்னு சொல்கிறேன், 90 மரணம் புற்றுநோயாக இருக்குது. அப்போது எவ்வளோ பெரிய பேராபத்துக்குள் சிக்கியிருக்குது. நமக்கு பேசலை, நம்ம பிள்ளைகளை இந்த நிலையில் விட்டுட்டு போக போகிறோமான்னு பேசுகிறேன். உனக்கு புரியுதா? நான் செத்துருவேன் கொஞ்ச நாளில், நீனும் பிறந்துட்ட. ஆனால் எந்த நம்பிக்கையில் உன் சந்ததியை, உன் பிள்ளை இந்த பூமியில் விட்டு போவ? குடிக்க தண்ணியில், படிக்க கல்வியில், சுவாசிக்க காற்றில்லை, சாப்பிட விஷமில்லாத உணவில்லை. அப்புறம் என் உடன் பிறந்தவனே, நீ என்னிலும் சின்ன பையனாக இருப்பா, நீ பார்த்துருக்க மாட்டேன். அம்மா பாட்ட கேளு, பூச்சி கத்தரிக்காய்னு ஒன்று இப்போ இருக்கா? மாம்பழத்தை நறுக்கிட்டு போனா அந்த கொட்டைக்கிட்ட ஒரு வண்டு இருக்குமே, இப்போ இருக்கா? இல்லை. ஏன்? பூச்சி செத்து போச்சு. ஏன்? பூவிலே நீ விஷத்தை அடிச்சிடுறேன். பூச்சி உடனே செத்துருச்சு, நீ கொஞ்சம் நாள் கழிச்சு சாவ. இந்த பாரு, இங்கே பாரு, இந்த வயலை பாரு, இது எங்கேயும் இல்லைடா, நம்ம ஊர் தான். இது என்னன்னு கேட்டால், இந்த நிலக்கரி எப்படி உருவாகுதுன்னா, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமிக்குள்ள புதைந்த, இப்போ கீழடி மாதிரி புதைந்த மரம், செடி, கொடிகள் மக்கி அப்படியே காற்றின் அழுத்தத்தாலும் வெப்பத்தாலும் என்ன ஆயிடுது? கரியாயிருது, எரிஞ்சு கரியாயிருது. அந்த கரி நிலக்கரி. அந்த நிலக்கரிக்குள்ள, கரிக்குள்ள ஒரு வெடிப்பு இருக்குது. இப்படி அந்த வெடிப்புக்குள்ள காற்று இருக்குது. அந்த காற்று தான் மீத்தேன், ஈத்தேன், பயோகேஸ். அதுதான் உனக்கு சிலிண்டரில் அடைக்கிறான். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ இந்த நிலக்கரியை எடுக்கிறான், தோண்டி எடுக்கிறான். இந்த நிலக்கரிக்குள்ள காற்று எடுக்கிறான், அது தஞ்சாவூரில் எடுக்கிறான், இது நெய்வேலியில் எடுக்கிறான். இப்போ இதுக்கு என்ன பண்ணுவேன் நீ? மின்சாரத்துக்கு இந்த வருவோம் மைன்னு சொல்கிறேன். இதை தொடாமல் செய்கிறேன் பாரு, மின்சாரம் எப்படி பண்ணுறேன் பாரு. இங்கே பாரு, கொஞ்சம் வழிவிட அவங்களுக்கு, மறைக்காம தம்பி, மறைக்காம. 3 இந்த நச்சு திட்டத்தையும் கைவிட்டேன் மையன். இது எங்கே? இது நம்ம இடிந்தகர போராட்டம் தான். டேய், நம்ம ஆத்தால பண்ணான். இங்கே பாரு, இங்கே பாரு, இடிந்தகரதாப்பா. இதில் என்ன கொடுமைன்னா, நீ நல்லா கொஞ்சிக்கணும். ஆபத்தான மின் உற்பத்தியை பூரா அரசு வச்சிருக்குது. அணுவில் பேராபத்து, அனல் ஆபத்து, நிலக்கரி ஆபத்து, இதை அரசு வச்சுக்கிறது. ஆனால் ஆபத்து இல்லாத, சுற்றுச்சூழலுக்கு எந்த கேடும் இல்லாத, பூமிக்கு எந்த கேடும் இல்லாத, காற்றுக்கு நீருக்கு எந்த கேடும் இல்லாத காற்றாலை, சூரிய ஒளி, கடல் அலை மின்சாரத்தை தனியாற்ற கொடுத்துரு. ஏன்னா நீ அணுவில் எதிர்த்து போராடுவ, அரசு சுட்டுக்கொள்ளும், வழக்கு போடும், உள்ளே போடும். அனல் மின்சாரத்தை எதிர்த்து போராடுவ, வழக்கு போடும், உள்ளே போடும், அடக்கி ஒடுக்கும். நீ நெய்வேலி பழுப்பு நிலக்கு மின்சாரத்தை எதிர்த்து போராடுவ. உன் அண்ணனை என்னையெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது 144 தடையப்படி திருப்பிட்டான். உள்ளே நுழைய விட மாட்டான், தடுப்பான். ஆனால் சூழியலுக்கு எந்த கேடும் இல்லாத மின் உற்பத்தியை தனியார் முதலாளிகள் கொடுத்து லாபம் சம்பாதிக்க விடுவான். அதனால தான் இந்த அரசை தொலைக்கணுன்ற உங்கள் அண்ணன் ஒழிக்கணும். இங்கே வர, இது வாரா, இங்கே வாரா, இதாண்டா ஆபத்து இல்லாத மின்சார உற்பத்தி. இதுதான், இதை நம்ம பிடிச்சுக்கிறோம்.
சுற்றுச்சூழலுக்கு எந்த கேடும் இல்லாத இந்த உற்பத்தியை அதானி சோலார் நல்ல இங்கே படி படி என்ன இருக்கு, ஏன் நீ உற்பத்தி செய்யாம புடுங்க போறியான்னு கேளு. நீ அதை விட உனக்கு என்ன மயிரை புடுங்குற வேலையா? சாராயங்காட்சி விற்க தெரியுது நாயே, உனக்கு இந்த விருது உற்பத்தி தெரியாதா? தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியலனா வெளியில வா, நாங்க செஞ்சுக்கிறோம். வெளில வா கூடுமடா. பாரு இதுல என்ன சொல்றான்னா, இந்த அணு உலையை சொல்றான். டேய் வண்ணன் சொல்லல, அணு விஞ்ஞானி சொல்றான். அணு குண்டு மேல அமர்ந்திருப்பதும் அணு உலைக்கு பக்கத்தில் குடியிருப்பதும் ரெண்டும் ஒண்ணுதாங்கிறான். உலகத்திலே பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாதுங்கிறான். அந்த அணு எங்க இருக்கு? இங்க பாரு, கடலில் இருந்தும் மக்கள் குடியிருப்புகள் இருந்தும் 16 கிலோமீட்டர் 16 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கணுங்கிறான். பக்கத்து வீட்டில் இருக்குடா. டேய் இங்க வர, நம்ம அடுத்த சுவரில் இருக்குடா அணுவில், பார்த்துக்க. பச்சை மட்டனை பொழைச்சிக்கிடுவான். மீட்டும் இங்க பாரு, இங்க இப்ப பார்த்துக்கிட்டே வா. ஒன்னு சொல்றேன், இதை நம்ம நிறுத்திடுறோம். இதை நிறுத்திட்டு இங்க பாரு, இது என்னன்னா புகுஷிமாவில் ஜப்பானில் வெடிச்சது. இதுக்கு முன்னாடி செர்னோபில்ல ரஷ்யாவில் வெடிச்சது. ஒன்று ஒன்றா பாரு. அணுவில் வெடிக்காதுன்னு யாரும் உறுதி தர முடியாது. வெடிக்கும், எப்போன்னு தெரியாது. இது இப்போ அண்மையில் ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி புகுஷிமா ஜப்பானில் வெடிச்சது. இங்கே பாரு, நம்ம எதுக்கு சொல்கிறேன், இந்த நிலைமை நமக்கு வர்றதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்கணும்னு சொல்கிறேன். இந்த அணுவில் வெடித்தது உடனே இந்த நவோடா கான்ங்கிறது யார் தெரியுமா? இவர் ஜப்பான் பிரதமர். இவர் இந்தியாவுக்கு வந்தபோது ஜூனியர் விடரில் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியை உனக்கு போடுறேன் பாரு. புகுஷிமா அணுகுலை நிகழ்ந்த 6 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது நிலை எப்படி இருக்கிறது? இப்போ ஒரு 10 ஆண்டு இருக்கும், 4 ஆண்டு ஆயிடுச்சு. அதாவது என்னென்னா, இந்தியா மாதிரி பெரிய நாடுகள் இந்த அணு உற்பத்திக்கு போகக்கூடாது. எங்களை பார்த்தாவது பாடம் கற்றுக்க வேண்டும். ஏன்னா நீ ரஷ்யாவும் ஜப்பானும் நம்மளை விட தொழில்நுட்பத்தில் மேம்பட்டவர்கள். அவர்களாலே பாதுகாப்பாக வைக்க முடியலை, பெரிய இழப்பை சந்திச்சிட்டாங்க. இங்கே பாரு, இந்த கட்டுரை நீ தட்டி பதிவிறக்கம் பண்ணி பொறுமையாக படி. இந்த அம்மா, ஜப்பானில் இருக்கிற ஒரு அம்மா சொல்லுது, முன்னாடியெல்லாம் எங்கள் வீட்டு கதவை ஜன்னல் கதை திறந்தா மலர்களிலிருந்து வருகிற மகரந்த வாசம் வரும். இப்போல்லாம் சீசிய வாசம் தான் வருது. இந்த அணுவுலை வெடித்த அந்த வாசம், அந்த கந்தக வாசம் தான் வருதுங்குது. அந்த கழிவை எங்கே வைக்கிறதுங்கிறது தெரியல. அது எவ்வளோ மிச்சமாகுதுன்னு பாரு. இதை நம்ம அரசு எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் கோலாரில் அந்த தங்க வயலில் பெரும்பாலும் இல்லை பல ஆயிரக்கணக்கான டன் இந்த அணுக்கழிவு மிச்சமாகுது. அந்த அணுக்கழிவை பூமிக்கு கீழே எப்படி புதைக்கணுமா, ஒரு நன்கு கட்டமைக்கிட்ட இந்த இது அலுமினிய தகடில் சுவர் அளவுக்கு கட்டி பெட்டி மாதிரி அதுக்குள்ளே போட்டு மேலே ஒரு தகடை போட்டு வெல்டு வச்சு பல 1000, 5000, 6000 அடிக்கு கீழே தோண்டி புதைக்கணுமா. அப்படி புதைச்சாலும் அதனுடைய அணுக்கதிர் வீச்சு குறையிறதுக்கு 50,000 ஆண்டுகள் ஆகுங்கிறான். இது கோலார் தங்க வயல். இங்கே எடுக்கிற இந்த அணுக்கழிவுகளை அங்கே போய் கொட்டலாம்னு ஒரு முடிவு எடுத்தான். எப்படி ஒரு முடிவு? கொட்டலாம் அப்படின்னு கர்நாடகாவில் அதுக்குள்ள வச்சு மூடலாம்னு இது சொல்லுது. உடனே அந்த மாநிலத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளும் தன் கட்சி கொடியை கீழே போட்டு கர்நாடக மாநில கொடியை எடுத்துக்கிட்டு போராடு. அதாவது ஒரு கருத்தை முன்வைக்குது, அங்கே வைக்கலாமா அப்படின்னு ஒரு விவாதத்துக்கு வரும்போதே எதிர்த்து அச்சுறுத்தி எங்கள் ஊரில் அதெல்லாம் புதைக்க முடியாதுன்னு சொல்லினோடனே இடிந்த கரையிலேயே புதைக்கிறதுங்கிற முடிவுக்கு வந்துட்டான். நம்மளை மொத்தமாக புதைக்கிறது தான் அது எப்படி சொல்கிறாங்க, அது எப்படி புதைக்கிறதுனா, நல்ல அலுமினிய தகடுகளாலான ஒரு பெட்டியை செய்கிறது, இதுக்குள்ள கழிவை கொட்டி அப்படியே மூடுறது, இதை இருக்கிறது வெல்டு வச்சு வச்சு ஆழமாக 900 அடிகள் தோண்டி அதுக்குள்ளே பூமிகளை வச்சு புதைக்கிறது.
அப்படி புதைச்சாலும் இதனுடைய கதிர்வீச்சு அடங்க 50,000 ஆண்டுகள் ஆகுங்கிறான். இந்த பிளாஸ்டிக் எப்படி மக்கி மண்ணோடு மண்ணா போக 5,000 ஆண்டு, 50,000 ஆண்டு, 5 லட்சம் ஆண்டுங்கிறான். எவனும் பார்க்க போறது இல்லை. இது எப்படி கதைன்னா, இந்த அணு உலையால் தயாரிக்கப்படுற மின்சாரம் எல்லாருக்கும், இழப்பு மட்டும் தமிழனுக்கு. அணுவுல பாதுகாப்பானது, பாதுகாப்பானது மார்க் அடிச்சு சொல்லுவாங்கல்ல, அணுவுல பாதுகாப்பானது, அணுவுல பாதுகாப்பானது எல்லாம் ஓஞ்சிருக்காங்க. அதே ஜப்பான் முன்னாள் பிரதமர் நவகடா கான் என்ன சொல்றாரு, இந்தியா போன்ற பெரிய நாடுகள் மரபு சாரா எரிசக்திக்கு போகணும்ன்றது. மரபு சாரா எரிசக்தி அதை என்ன தர்றேன், இயற்கை. நான் இப்போ சொல்கிறேன்ல, சூரிய ஒளி, காற்றாலை, கடல் அலை, இந்த மின்சாரத்துக்கு நம்ம போயிடுவோங்கிறேன். அதை ஜப்பான் பிரதமர் சொல்கிறார், இந்தியா மாதிரி பெரிய நாடு போகணும். இவன் போக மாட்டான். போனாலும் முதலாளி லாபத்தை தான் குறிவிப்பான். ஏன்னா இவன் தலைவன் இல்லை, தரகர், புரோக்கர். நான் தலைவனும் இல்லை, நான் யாரு? உன் மகன், உன் உடன் பிறந்தவன். இந்த அணுகுலையை ஆதரிச்சு பேசிய ஐயா அப்துல் கலாம் அவர்களோட என்ன சொல்றாரு, பாதுகாப்பான சுற்றுச்சூழலுக்கு காற்றாலை மின்சாரமும் சூரிய ஒளி மின்சாரம் தான் ஏற்றது என்று வலியுறுத்துறார். கடைசியா அணு உலை கண்டுபிடித்தது மின் உற்பத்திக்காக அல்ல, மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையால் அல்ல. இது ரெண்டையும் விளக்கு சொல்லுவான். அணு உலைனா மின்சாரத்துக்கு என்ன பண்ணுவீங்க, அப்ப மின்சாரத்துக்கு என்ன பண்ணுவீங்க? இப்ப அணு உலை வந்துருச்சு, தடையில்லாத மின்சாரம் வந்துச்சு. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அற்புதமான உயிர், அபூர்வமான உயிர் அற்ப கொசு கடிச்சு கொள்ளுதடா. அற்ப கொசுவிடமிருந்து கூட இவர்களை பாதுகாக்க முடியாதவங்க அணுகுலை வெடிச்சா எப்படி பாதுகாப்பான்? இதானே நமக்கு. இவர்கள் எப்படி பாதுகாப்பார்கள்? ஏற்கனவே சுவாசிக்கிற காற்று நஞ்சு கலந்து இருக்கிற போது நான் போராட்டம் தான் இங்கே. எதுக்கு? அணுக்கழிவை என் மண்ணில் புதைக்காத இன்னும் போராடின ஒரே மகன் நான் தான். அவன் அங்கே புதைக்கூடாது, கர்நாடகம் இங்கே. ஆமாம், தூசை காற்று மண்டலத்தில் கலந்து விட்டால் என் நிலம் என்னாவது, என் மக்களின் எதிர்கால வாழ்வு என்னாவது, அதை எடுத்து ஒரு போராட்டம். எல்லாமே சாலை கழிவு, ஆலை கழிவு, எல்லாவற்றையும் அந்த நீர்நிலைகளை கொட்டி நாசமாக்குகிற கடைசியாக ஸ்டெர்லைட் அணு ஜான் கிளைமேட்ங்கிற அந்த நகர்ல கடற்கரையில அதாவது மனோபர்ங்கிற அந்த அணு நிலையத்தில் 3 அணு உலை இருக்கு. ஆனால் அங்க எங்கேயும் தெரியாம ஜப்பானில் இது பாதுகாப்பானது என்ன மட்டும் பயன்படுத்தல, எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்து பிரித்து குஜராத்திலே புதைங்க, புதைங்க, ஆந்திராவில் புதைங்க. அணு கழிவு எனக்கு, அழிவு எனக்கு, மின்சாரம் உங்களுக்கு. இந்த நச்சு திட்டங்களை அதாவது உங்களால் நம்ப முடியுதா பாருங்க, நன்கு கட்டமைக்கப்பட்ட கான்கிரீட் மதில் சுவரை லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல ஊடுருவி செல்லுங்கிறான் அணுக்கதிர். அந்த கதிர்வீச்சு கான்கிரீட் மதில் சுவரை லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல ஊடுருவி செல்லுதுன்னா நம்ம சதை எம்மாத்திரம் நீங்க யோசிச்சுக்கணும். ஒண்ணுமே நீ செய்ய வேண்டாம். இப்ப அணு உலை வெடிக்க வேண்டாம், அணுக்கழுவை நீ புதைக்க வேண்டாம், அணு உலையை குளிர் வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த அணு உலை இருக்குல்ல, அதை குளிர் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதை குளிர்விக்க நீ பீச்சி அடிக்கணும் தண்ணீரை. அதனாலதான் கடற்கரை பக்கத்திலேயே அணு உலை அமைக்கிறது காரணம். நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், இந்த அணு உலையை குளிர்விக்க நீ அந்த மேல பீச்சி அடிக்கிற தண்ணீரை கடலில் பாய்த்தினாலே போதும். கதிர்வீச்சு கடலெங்கும் பாய்ந்து எல்லா உயிரினங்களும் நஞ்சாயிரும். இங்கே பாரு, இது ஐயா ராஜீவ் காந்தி ஆட்சி அப்போ போபாலில் ஒரு விஷவாயு, ஒரு தொழிற்சாலை வெடித்தது. உனக்கு தெரியும், படிப்ப போபால் விஷவாயு பெரிய, நாங்கள்லாம் சின்ன பசங்க, பெரிய தாக்கம். அதில் பாதிக்கப்பட்டதில் இன்று வரை குழந்தைகள் குறையோடு பிறக்கிறார். இன்னும் தொடர்வண்டி நிலையத்தில், பேருந்து நிலையத்தில் உடல் மாற்றுத்திறனோடு பிறந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார் இன்று வரை. அந்த தொழிற்சாலைக்கு தான் அந்த ஆண்டர்சனை தப்பிக்க வைத்து விட்டார் ராஜீவ்காந்தின்னு பெரிய குற்றமெல்லாம் வந்துச்சு, உனக்கு தெரியும். பாருத எப்படி இன்னைக்கு வரைக்கும் இன்னும் நீ இதை போய் பார்க்கலாம். 3 தலைமுறைக்கு பிறகு பிறக்கிற குழந்தைகளும் ஊனமுற்று பிறக்கிறாங்க. காரணம் ஒரே ஒரு இந்த போபால் விஷவாயு தாக்கம்தான். பாரு, இந்த பாரு எப்படி 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 இருக்கு பாரு, எவ்வளோ பெரிய பாதிப்பு. ஒரு முதலாளியின் லாபம் ஈட்டுதலுக்கு இது செர்னோபில்னு புகுசிமா போல இங்கு பேரிட நடக்காது என எப்படி நீ உத்தரவு தருவேன்? இங்கே பாரு, போப்பா.
இது என்ன பண்ணுறான்னா, இந்த அணு உலையை குளிர்விக்கிறதுக்கு அதில் எப்போவுமே தண்ணியை பீச்சி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த தண்ணி எப்படி கடலுக்குள்ளே போகுது பாரு. அந்த கடலுக்குள்ளே போகிறதுனால மிகப்பெரிய உயிரினங்கள் பாரு எல்லாம் செத்து கரவுதுங்க பாரு. இங்கே பாரு, இதெல்லாம் செத்து கரவுதுன்னு தான். இதெல்லாம் வேற ஊர்லடா, நம்ம ஊர் தான். இந்த மீன்லாம் பாரு, இங்கே பாரு, இதெல்லாம் மீன் தம்பி. இது எங்கள் ஊர் திருவெற்றியூர்லப்பா, திருவான்மியூரில். இங்கே பாருப்பா, ஜப்பான். இதெல்லாம் இங்கே பாரு, இது ஜப்பான் நாட்டில். இங்கே பாரு, இதெல்லாம் என்னென்னா இந்த அணு கசிஞ்சு போகிற அந்த தண்ணியிலே கடலுக்குள்ளே வாழ்கிற உயிரினங்கள் செத்துருது. அந்த கடல் மீனை நம்ம பிடிச்சி திங்கிறோம். 33 விழுக்காடு மனித உணவில் உணவு தேவையை ஈடுகட்டுறது கடல் உணவு தான். இந்த உணவை, இந்த மீனை நம்ம சாப்பிடும்போது இந்த மீனுக்குள் அதுக்குள்ளே இருக்கிற அணுக்கசிவு நம்ம வந்தால் என்ன ஆகும்னு கற்பனை செஞ்சுப்பார். அப்போது இங்கே பாரு, இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் காட்டுறேன் பாரு. இங்கே பாரு, எப்படி கொட்டுறான் பாரா. ஏய், நீ அதை போய் பார்க்க மாட்டேன், உன்னை உள்ள விட மாட்டான். எப்படி கொட்டுறான் பாரு. 33 விழுக்காடு கடல் உணவு தான். இந்த பார் போது என்ன நஞ்சு எப்படி கொட்டுறான் பாரு. இப்படி போய் இங்கே பாரு, இந்த நீர் பாரு, நல்லா பாரு. இப்படி இந்த தண்ணி வாய்க்காலில் போய் வாயெல்லாம் முளைக்குது, புல் முளைக்குது, புல்லாயிருச்சு. புல்லை மாடு தின்னுட்டு மாடு பால் கறக்குது. பால் கறந்தோடனே பாலாக இல்லை, நெய்யாக எடுத்துட்டேன். நெய்யாக எடுத்து ஒரு கண்ணாடி போத்தல் அடைச்சிட்டேன். அடைச்சி மூடிட்டேன். மூடிட்டு வீட்டுக்குள்ளே எல்லா விளக்கையும் அணைச்சிட்டு இந்த போத்தலை வச்சுன்னா இப்படி பகல் மாதிரி எரியுங்கிறேன். அப்படின்னா பாரு, புல்லாகி மாடு தின்னு பாலாகி நெய்யாயுமே போகலடா அந்த கதிர்வீச்சு. பார்த்துக்கடா. இந்த பாரு, லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் மதில் சுவரை தகர்க்குங்கிறான். அப்போ நம்ம சதை எம்மாத்திரம்னு பாரு. இங்கே பாரு எப்படி செத்து கிடக்கிறான் பாரு. இங்கே பாரு, இது 1 2 காட்டுறேன், பயந்துருவாயின்ட்டு பாரு. இதெல்லாம் போட்டு காட்டினா நீ ஓட்டு போடுவாயின்னு நினச்சி காட்டுறேன்னு நினைக்கிறியா? நான் உன் ஓட்டுக்காக வந்து பேசிட்டுக்கல, உன் நாட்டுக்காக. பார்த்துக்க பார்த்துக்க. எந்த இடத்துலையும் மனிதன் திருப்பி வாழ முடியாது. இந்த மீத்தேன், ஈத்தேன், அணுவில், அனல், இந்த கர்மம் எடுத்த இடத்துல இப்போ என்ன செய்கிறோம்? 3 பேன் பண்ணிடுறோம். மீத்தேன், கீத்தேன் எல்லாத்தையும் பேன் பண்ணிடுறோம். பேன் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? அவங்க அண்ணன் இங்கே பாரு, ஆட்டத்தை மாற்றி ஆரம்பிக்கிறேன் பாரு. மாற்று மின்பருக்கத்துக்கு வந்துடுறேன். ஒரே இடத்துல காற்றாலை, சூரிய தகடு. எப்படி போடுறேன் பாரு. தமிழ்நாட்டு அரசு இனி என் மக்கள் கட்டுகிற எல்லா வீட்டு மேற்கூரையும் சூரிய தகடு இருக்கணும். உன்னால் போட முடியல, நான் உனக்கு பணம் தருவேன், போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கட்டிடணும். அரசாங்கம் காசு கட்டினாலும் சரி, மேற்கூரை சூரிய தகடு தான். பேருந்து மேற்கூரை, பேருந்து நிலையம், எல்லா இடத்துலையும் மேற்கூரை. கேரளாவில் போய் பாரு, போட்டுக்கிட்டு இருக்கான். நான் போட சொல்லுவேன், இந்த சீட்டுக்கு இந்த சீட் எடுத்துகிட்டு இதை போடு, இந்த சீட் எடுத்துகிட்டு இதை போடு. போற்றணும் போற்றணும் போடணும் போடணும். எல்லா இடத்துலையும் மேற்கூரை சூரிய தகடு. ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வா, எப்படி பண்ணுறேன்னு பாரு. பேருந்து நிலையம் மேலே பாரு, இந்த பாரு, கழிவறை மேலே பாரு, எல்லாத்துலேயும் போட்டுரும். சந்தை அது மேலே பாரு, போட்டுரும். எல்லா கட்டிடங்கள் மேலேயும் சூரிய ஒளி தகடை போட்டுரும். இடம் என்ன பண்ணுறதுன்னா இந்த மாதிரி மேற்கூரையை கையில் எடுத்துக்கிறோம். இப்போ கேரளா என்ன பண்ணுது பாரு. கேரளாவில் இது மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. வீடுகள் மேலே சூரிய தகடு, மாற்று மின்பருக்கத்துக்கு போயிட்டான், சோலார் எனர்ஜிக்கு போயிட்டான். அருகில் இருந்தால் தான் இருக்கு, 1/2 கிலோமீட்டரில். இப்போ அங்கேருந்து காலையில் வந்தேன். அவனை பார்த்தாவது நம்ம கற்றுக்க வேணாமா? முதல்ல அணுவில் எங்கே வந்துச்சுன்னு நினைக்கிறேன்? கேரளாவுக்கு தான். கேரளாவில் வேணான்ட்டான். எனக்கு வேணாம், எனக்கு வெளிச்சத்தில் வாழ்றதும் உயிரோட வாழ்றது ரொம்ப முக்கியம் போன்ட்டான். அவன் அங்கேருந்து நகர்த்தி இங்கே நட்டான். அங்கே வேணாம்னு இங்கே வைனா. ஏன் நமக்கு அரிமானம் கட்டு போயிட்டு இது. இப்போ நாம் என்ன பண்ணிக்கிறோம்? இப்போ உனக்கு அண்ணன் சொல்கிறேன் பாரு, மாட்டு பண்ணை 2000 ஏக்கரில் போடுறேன் அண்ணன். இந்த பாரு, இந்த டிவைடர் முழுக்க போடுறேன் பாரு அவங்க அண்ணன். டேய், இந்த நடுச்சாலையில் 2 ஓரத்துலையும் போட்டிருக்கேன் பாருடா தம்பி. இவரா 2 ஓரத்துலையும் போட்டிருக்கேன்னா இந்த நடுவால் காற்றாடை வச்சுருண்டா. வச்சா
நீ காரு மோட்டர் பைக்கு இதெல்லாம் போதிலோட பஸ்ஸு அந்த வேகத்தில் இந்த காற்றாலை இயங்கி மின்சாரத்தை சேமிக்கும்டா. இப்போ கடல் அலைடா, கடல் அலையில் எப்படின்னா மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கிற கடற்கரையை விட்டுரும். இங்கே படகு செல்லுது, இங்கே கப்பல் போகுது, இதையெல்லாம் விட்டுரும். அந்த இடத்த தொல்லை பண்ணக்கூடாது. மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாத கடற்கரையை தேர்வு செய்கிறோம். தேர்வு செஞ்சு இங்கே வர இந்த மீன் பிடிக்க போகிறது இதெல்லாம் விட்டுரும். மக்கள் சுற்றுலா அந்த திருச்செந்தூர், சென்னையில் மெரினா இதெல்லாம் விட்டுரும். விட்டுட்டு இந்த மாதிரி இந்த சும்மா தேவையில்லாமல் இருக்க பாரு இந்த கடற்கரை பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு இதில் போட்டுறோம்டா. இந்த மாதிரி காற்றாலையை போட்டுரும். பிரிட்டன் எப்படி பண்ணுது? கரையில் போடல, 100 அடி 300 அடிக்கு உள்ளே போயிடுது, கடலுக்குள்ளே போயிடுது. இந்த போட்டிருக்கும் பாரு, காற்றேன் பாரு, இந்த பாரு கடலுக்குள்ளே போய் போட்டுருது. பயன்பாட்டுக்கு இல்லை அந்த இடம் அப்படின்னா இந்த பாரு கடற்கரையை ஒட்டி போட்டுரு. நம்ம கொஞ்சம் தள்ளி போட்டுரும். இப்போ என்ன பண்ணுற அண்ணே, மலை முகடுகள் வீணாக இருக்குல்ல, அது மேலையெல்லாம் காற்றாலையும் சூரிய தகடையும் மாட்டிடுறேன். பாரு, விளைநிலத்தை பறிக்க மாட்டேன், பயப்படாத. இந்த பாரு, இங்கே பாரு, அப்படி போட்டிருக்கேன் பாரு. 66 ஏக்கரில் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி. வந்தவனே என்ன பண்ணுறேன், அவனை நீ கெட் அவுட் ஆயிடுச்சுன்ற, வெளியேற்றிடுறேன், வெள்ளப்படான்ற. ஏ போயா மத்திய அரசு கித்திய, போயா வெளில போயா. என்ன பண்ணுற, 66 ஏக்கரை அன்னை எடுத்துக்கிட்டு அவன் பூமி தாயின் ஈரக்குலையை இதயத்தை அறுத்து எடுத்த மின்சாரத்தை அப்படியே எடுத்துட்டு 66 ஏக்கர்லையும் போடுறோம்ல காற்றாடை சூரிய ஒளி தகடை. கற்பனை பண்ணிப்பா, 66 ஏக்கர். ஒரு பய வேலை இல்லைன்னு சொல்லக்கூடாது, போய் அங்கே வேலை செய். இவ்வாறு இவ்வளவு இடத்தையும் நாசம் பண்ணிட்டான். இவனை வெளியேற்றிட்டு இப்படி போடுறான். போட்டு நிலக்கரி போட்டு அதை எடுத்துட்டு சூரிய தகடை போட்டு அண்ணன் என்ன பண்ணுறேன், காற்றாலை சூரிய தகடு போட்டு காட்டுறேன் பாரு. ஆடு மாடு காற்றாலை அங்கே இருக்கும், சூரிய தகடு இங்கே இருக்கும். இது கடையில் புல்லில் ஆடு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். 3 பயன்பாட்டுக்கு ஒரு நிலத்தை அண்ணன் எடுத்துகிட்டு போயிடுறேன். சூரிய ஒளி, காற்றாலை மின்சாரம், ஆடு மெய் மாடு மெய், அங்கே கோழி மெய் நாட்டுக்கோழி, அங்கே கழுதை மேய்ச்சிக்கிட்டு இருப்பேன். சிரிக்காத உலகத்திலே விலை உயர்ந்த பால் கழுதப்பால். தெரியாத கழுதைகளாக நாம் இருந்திருக்கோம். வைத்தியக்காரா 1 லிட்டர் பால் 5000 ஹவு மச்சு டாங்கி மில்க்கு ஹவு மச்சு தட்டிப்பார். இந்த பாரு 6000. 1 லிட்டர் பால் காசை தாண்டா உனக்கு ஸ்டாலின் டோக்கனில் தரேன்றாப்ல. 8000 வேணாம். இங்கே பாரு, இந்த பாரு, இங்கே பாரு, படி போடலாம். எடுத்துட்டு அந்த நிலமெங்கும் சமன்படுத்தி புற்களை வளர்க்க பார்க்குறோம். வளர்த்த பிறகு ஆடு மாடு நாட்டு கோழி 65 ஏக்கரில் பண்ணடா. மாட்டிலிருந்து பால் எடுக்கிறேன். பாலிலிருந்து பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், பாலாடை கட்டி தயாரிக்கிற தொழிற்சாலை அங்கே வேலை. இப்போ திருநெல்வேலி, இப்போ அம்பாசமுத்திரம் இங்கே இருக்குன்னு வச்சுக்க, உனக்கு என்ன கரும்பு வருதா, கரும்புலேருந்து தொழிற்சாலை 2000 ஏக்கரில் போடுறோம். நிலத்துக்கு என்ன பண்ண விஷயமா, ஆத்தால பண்ணுற குத்தகைக்கு வாங்கிக்கிறோம். நீ என்ன செய்ய, 30 ஆண்டுக்கு லீஸுக்கு தந்துடு. எவ்வளவு பணம் கேட்குற, இந்தா பத்திரம் ஒன்று தான் இருக்குது, பட்டா ஒன்று தான் இருக்குது, நிலம் ஒன்றுதே, பயன்பாடு மக்களுக்கு. எடுத்துகிட்டு என்ன பண்ணுவேன், போடுவேன் 2000-3000 ஏக்கரில் கரும்புலேருந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிறேன். கரும்புலேருந்து சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெல்லம், சக்கையிலேருந்து சாப்பிட்ற தட்டு, அந்த சக்கையிலேருந்து தாள், என்னென்ன வித்த காட்டுறேன் பாரு. கரும்புலேருந்து தாள் எடுக்கிறேன். மரத்தேவன் அதை காகிதம் தயாரிக்க வெட்டின கையை 2ஆக வெட்டி போடுவேன். என்ன திமிரில் சொல்கிறேன், நீ இருறா அம்பாசமுத்திரத்தில், நீ இருறா ராதாபுரத்தில் உனக்கு வேலை தரேன்னு என்ன திமிரில் சொல்கிறேன். அங்கேயே போடுவேன் தொழிற்சாலை. பனைனா பனையிலிருந்து தொழிற்சாலை. பெரிய கட்டணமாக கட்ட மாட்டேன், சீட்டை போட்டு ஏசியை போட்டு விட்டுருவேன். தர்மாக்கோலை போட்டு ஃபால் சீலிங்கை போட்டு ஏசியை போட்டு 17 இறக்கி கொடுக்கணும். கவர்மெண்ட்டு சம்பளம் காசை கொடுத்துட்டு போயிடணும். 1 கிலோ கருப்பட்டி அமெரிக்காவில் 1000 ரூபா. டன்னா ஏற்றுமதி செஞ்சிருவேன். இறக்குமதி போயிடணும். அப்புறம் மறுபடி பணம்பால் ஓஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவேன், தென்னையில் 17 காய்ச்சுவேன். எப்படி தாய்லாந்தில் காய்ச்சிறான் வாருவேன். வந்தவன
இந்த சுடுறான் பாரு, அவனை தேடி தேடி சுடுவேன். கால கொடுமடா. என்ன ஒரு பணம்பால் பல ஆயிரம் ஆண்டுகளாக என் வாழ்க்கையோட வந்த மூலிகை சாறு, என் தாயின் மாரில் இருந்த பால், பசுவின் மாரில் இருந்து பால், என் பனை தென்னையின் மாரில் இருந்து பால். இது கல் விஷம்ன்ற, இதை மதுன்ற. நீ கண்ட கண்ட கெமிக்கலை போட்டு வேதி நச்சை போட்டு காய்ச்சி வைக்கிற சாராயத்தை குடிக்க வச்சு என் பிள்ளைகள் தாலி இருக்கிற கல்லை குடிச்சு ஒருத்தன் செத்தான். என் அக்கா தங்கச்சி தாலி எடுத்தா காட்டுறான். கல்லை குடிச்சு ஒருத்தன் செத்தான், செய்தி காட்டு. கல்லை குடிச்சு சொத்தமட்டை வித்தான், செய்தி காட்டு. அயோக்கிய பயல. இதனால சர்வதேச பயங்கரவாதமா துப்பாக்கியால சுடுற. சாராங்காட்சி விற்கிற ஸ்டாலினை சுடுவாயா? கள்ளச்சாராயம் காட்சி வித்து குடிக்க வச்ச 63 பேரை சாகடிச்சவனை சுடாத கவர்மெண்ட், ஸ்டாலின் கவர்மெண்ட். ஒரு கல்ல இறக்கிற ஒரு விவசாயி சுடுதுன்னா நீ இதுக்கு மேல ஓட்ட போட்ட உன் மானங்கட்டு போயிட்டு வைத்தியக்கார. ஏய், இவ்வளவு பெரிய வெங்காயம் நாயரி இறக்கும்போது சுட வேண்டியதாடா. பெரிய வீரம் மயிரம் சுட வேண்டியதானே. வேணா வாடா, ஏய் வேணா வாடா, துப்பாக்கி எடுத்து நாளைக்கு போய் இறக்குறேன். வாடா வாடா, சுடுற தம்பி. நீ போலீஸ் ட்ரைனிங், நான் போராளி ட்ரைனிங். பி கேர்ஃபுல். இங்க பாரு எப்படி சூரிய ஒளி எப்படி மாடு மேய்றான் பாரு. பாரு அங்க பாரு. இங்க பாரு. பெரும் பண்ணையா மாத்தி பண்ணையில சூரிய தகடு காற்றால மாற்று மின்பருக்கான். ஒரு நொடி உனக்கு தடைபட விட மாட்டேன். போங்க. இது இந்த வாரம் கடலுக்குள்ள பிரிட்ட நம்ம நடுக்கடலில் கொண்டு போடுறான், நம்ம ஓர கரையில் போட்டுக்கிறோம். இந்த வாரம் கடலுக்குள்ளே போட்டிருக்கான் பார்த்தியா? ஜப்பான் கடலுக்குள்ளே போட்டிருக்கான் பாரு. நம்ம கூட எப்படி போடலாம். நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல நம்ம மீனவர்கள் நம்ம சொந்தங்கள் மீன் பிடிக்க பயன்படுத்தலை, இங்கே கப்பல் போக்குவரத்து இல்லை, இது எந்த தொந்தரவு இல்லைன்னா அங்கே போட்டலாம். இவன் பாரு, போர்ச்சுகலில் பலூன், கடலுக்குள்ள பலூனை மிதக்க விட்டு அது தயாரிக்கிறான். இது எந்த கேடும் இல்லை, சும்மா பலூனை மிதக்க விட வேண்டியதானே. இங்கே வரமாட்டான், இதுக்கு வரமாட்டான். ஐயோ கெப்பையா நூலை கட்டி பிடிச்சி ஆட வேண்டாம். இங்கே பாரு, இங்கே பாரு கடலுக்குள்ள இது மின்சாரம் உற்பத்தி செய்கிறா தம்பி. அலை போகிற வேகத்துக்கு இப்படி அசைஞ்சு மின்சாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த மாதிரி கடல் அலையில் ஓரக்கடையில் பெடல் மாதிரி போட்டு தயாரிக்கிறான். ஏன்னா நான் சொன்னது நம்ப மாட்டான், தாண்டா அதெல்லாம் போட்டு காட்டேன்டே. நம்படா அப்போவாது நம்படா. இந்த மாதிரி ஜப்பானில் நடந்து போகிற பாதையில் நடந்து போகிற பாதையில் போட்டு இந்த பாரு ஒவ்வொரு ஃபுட் ஸ்டெப்லையும் தயாரிக்கிறான். இங்கே பாரு, இது பாரு தயாரிக்கிறான், மின்சாரம் தயாரிக்கிறான்டா. ஒரு காலடியில் இதை மாதிரிலாம் இருக்கும்போது எதுக்குடா இந்த அணுவில்? இங்கே வர ஆபத்தான மின்மாற்றிகள், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் முழுக்க தூக்கிறேன் அண்ணன், இதெல்லாம் தூக்கி போகிறேன். இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்லாம் போப்பா. இந்த மாதிரி ஒயருக்குள்ளே கொண்டாந்துறேன், கம்பி முறையை தூக்கிறேன். கம்பியே கிடையாது, அருந்து விழிஞ்சு தீவி எரிச்சுது, அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி மின்மாற்றிகளை தூக்கிட்டு, இது நம்ம ஐயா போட்டது ஸ்டாலின் அப்பா, இதெல்லாம் எடுத்துரு. இந்த மாதிரி நவீன இந்த மாதிரி கொண்டாந்துறேன். டிரான்ஸ்ஃபார்மர்லாம் எடுத்துட்டு இப்படி பூமிக்குள்ளே கொண்டு போய் இந்த மாதிரி வச்சுற. உனக்கு ஒரு ஆபத்து, வெளில வந்தாலும் ஒன்றும் ஆபத்து இருக்காது. ஏன் அப்படி கொண்டாடுறேன்? ஓ மகன், அதனால அது கொண்டாடுறேன். போங்க. குறைந்த கட்டணத்தில் மின்சாரத்தை நான் தருவேன். போப்பா. மாதம் வந்து கணக்கு எடுத்துக்கன்னு சொல்லுவேன். 2 மாதத்துக்கு ஒரு ரூபாய் மீட்டர் ரீடிங் எடுக்க வர மாட்டான். இந்த திடக்கழிவு இருக்கு பாரு, நம்ம வந்த பண்ண பிளாஸ்டிக்கை தடை பண்ணிடுறோம். இருக்கிற பிளாஸ்டிக்கை எரித்து மின்சாரம் சிங்கப்பூர் அப்படி தான் தயாரிக்குது, நம்ம இதில் தயாரிச்சுக்கிறோம். சிங்கப்பூர் திடக்கழிவிலேருந்து
மின்சாரம் தயாரிக்குது. இருக்கிற பாலித்தீன் பிளாஸ்டிக் அழிக்கணும்ல, அது தொலைதுன்னு அழிச்சு விட்டுட்டு இப்போ பிளாஸ்டிக் என்ன மாற்று பெருக்கத்துக்கு வந்துடுறேன். எப்படி? வாழை பை கொடுத்துட்றேன், கரும்பில் தயாரிச்சிடுறேன், சணலில் தயாரிச்சிடுறேன், மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல அதில் பை தயாரித்து உனக்கு கொடுத்துட்றேன். அது பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும், பாலித்தீன் மாதிரி இருக்கும், தண்ணிக்கில் போட்டால் கலைஞ்சிரும். ஜப்பானில் போட்டு காட்டுறேன் பாரு, போட்டு காட்டுறேன். இப்போ ஒரு நாளில் கொஞ்சம் தான் காட்ட முடியும். போங்க. தனியாரிடமிருந்து வாங்கிறத நிறுத்திடும். அங்கங்கே இங்கே பாரு, இப்போ ஓடுது ஒரு நகரம்னு வச்சுக்கப்போ ராதாபுரம்னா இப்போ நாங்குநேரி, இப்போ அம்பாசமுத்திரம், இந்த மாதிரி இருக்குது திருநெல்வேலி, இல்லை பாளையங்கோட்டைன்னா அந்த நகரங்களில் விழுகிற இந்த இடத்துல விழுகிற தண்ணியை பூரா அண்ணன் என்ன பண்ணுறேன், ஒரு ஒழுங்குக்கு கொண்டு போயிடுறேன். ஒரு வாய்க்காலுக்குள்ளே எங்கே விழுந்தாலும் இங்கே வர மாதிரி நீர்த்தாரைகளை உருவாக்கி கொண்டு போயிட்டு அந்த இடத்துல எப்படி போடுறேன் பாரு, அங்கேயே சுழலில் எப்படி மின் உற்பத்தி அமைச்சு அறிஞ்சு அந்த இடத்துக்கு மின்சாரம் கொடுத்துட்றேன். சொல்கிறது புரியுதா? இப்போ 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 நம்ம எங்கே நின்று பேசுகிறோம், இந்த இடத்துல போடுறோம். இந்த ராதாபுரத்தில் எங்கே தண்ணி விழுந்தாலும் அந்த இடத்துக்கு ஓடியாரோம். ஓடியாந்தோடனே அந்த தண்ணியை உள்ளே விடுறோம். பற்றியா ஒரு வார காலத்திற்குள் பயன்பாட்டுக்கு அந்த தண்ணியை இங்கே கொண்டு வந்து இந்த மாதிரி சுழற்சியில் மின்சாரத்தை தயாரித்து என்ன பண்ணுவேன், அந்த இடத்துக்கு தேவையான மின்சாரத்தை கொடுத்துருவேன். 60 வீடுகளுக்கான மின்சாரத்தை அங்கே கொடுத்துடலாம். அப்புறம் இன்னொரு இடத்துல தயாரித்து அப்படி சிறு சிறு அங்கங்கே இந்த மாதிரி குடியிருப்புகளுக்கு கொடுத்துக்கிட்டே வந்துடுவேன். கொஞ்ச நாள் இரு, சேமிச்சிடுறேன். இந்த காய்கறி கழிவிலிருந்து மின்சாரத்தை எடுத்துறேன். நீ குப்பையாக போடுறீல்ல, அதை எரித்து அதிலிருந்து எடுத்து இந்த காய்கறி கழிவெல்லாம் நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஆள் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு உனக்கு முறையாக கொட்ட வச்சுருவேன், இங்கே போடுங்கன்னு. போட்டவுடனே அதிலிருந்து மின்சாரத்தை எடுத்துக்கிட்டு இதை எடுத்துக்கிட்டு பயோகேஸ் எடுத்துக்கிட்டு இந்த உரத்தை திருப்பி நிலத்துக்கு நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். இது சூரிய ஒளியில் அந்த ஒளியை உள்வாங்கி இந்த தகட்டில் அடித்து ஒளி கற்றை, இது அந்த சூரிய ஒளி மின்தகடு இல்லை, ஒளி கற்றை, அது பட்டு தெரிக்கிறதுல அதிகமாக உள்வாங்கி மின்சாரத்தை வெளியிடும். போங்க. கூடுதலாக நம்ம நிறையா மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சுக்கிற முடியும் இந்த முறையில். இப்போ இந்த மாதிரி தொடர் வண்டி, இப்போ ட்ரெயின் போதில் இந்த இடத்துல இப்படி காற்றாலையை வச்சுருவேன். அந்த தொடர் வண்டி போகிற போது இயங்கி அது மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். சாலைகளையும் ஓரங்களில் இது மாதிரி சின்ன காற்றாடியை வச்சுருவேன். போங்க, முடியுதா? இப்போ திடக்கழிவிலிருந்து எல்லாம் உற்பத்தி, இப்படி ஒவ்வொன்றிலையும் மாற்று மின்சாரம் தயாரிக்க வாய்ப்பு இருக்கும்போது இந்த ஆபத்தான மின் உற்பத்தியை மூடிட்டு இதை கொண்டு வந்து அண்ணன் நாடெங்கிலும் உற்பத்தியை, நிலத்தையே நாட்டையே ஒரு வேளாண் மண்டலமாக, வேளாண் தொழிற்சாலையாக மாற்றிடும். பருத்தி விளையுமா, பருத்தியிலிருந்து தொழிற்சாலை. வாழை வருமா, திருநெல்வேலியில் வாழையிலிருந்து. கரும்பு வருமா, கரும்பு. பனை வருமா, பனை. தென்னை வருமா, தென்னை. ஒவ்வொன்றையும் போட்டு காட்டுறேன் பார். தொழிற்சாலை போட்டு வேலை இல்லைன்னு என் பிள்ளை எவனும் சொல்லக்கூடாது. வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை, பசி என்ற சொல்லுக்கு வேலையே இல்லை இந்த பைந்தமிழர்கள் ஆட்சியில் என்பதை என் அன்பு பிள்ளைகள் கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ உங்கள் மதிப்புமிக்க வாக்கை இந்த முறை இதுவரை எந்த முறையும் செலுத்தவில்லை என்றாலும் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை செலுத்தி உங்கள் பிள்ளைகள் எங்களை வெற்றி பெற செய்து நீங்கள் வெற்றியடையுங்கள். உங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுங்கள், மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவுங்கள். சூரியனுக்கு போட்டீர்கள், ரெட்டலைக்கு போட்டீர்கள், தாமரைக்கு போட்டீர்கள், கை சின்னத்துக்கு போட்டீர்கள். அவர்கள் வென்றார்கள், நீங்கள் 60 ஆண்டுகளாக தோற்று போனீர்கள். இம்முறையேனும் உங்களுக்கு நீங்களே வாக்கு செலுத்தி உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள். வாக்கை செலுத்தப் போகிற போது உங்கள் பிள்ளைகளின் முகத்தை பார்த்து விட்டு செல்லுங்கள், பேரன் பேத்திகளின் முகத்தை பார்த்து விட்டு செல்லுங்கள். வாக்கை செலுத்துகிற ஒரு நொடியில் யோசிச்சு பாருங்கள், உங்கள் பிள்ளைகளின் முகத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். அவர்களின் எதிர்காலத்திற்கு யாருக்கு வாக்கு செலுத்தினால் நன்றாக இருக்கும் என்று யோசித்து பார்த்து வாக்கு செலுத்துங்கள். எனவே என் அன்பு சொந்தங்களே, விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை ஏற்க வேண்டும். ராதாபுரத்திலே
சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை முனைவர் கிரிஜா தாமரபாண்டியன் அவர்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும். நான்கு நேரிலே போட்டியிடுகிற என் அன்பு தம்பி இளநிலை வேதியியல் படித்த செல்வம் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே அம்பா சமுத்திரத்தில் போட்டியிடுகிற என் அருமை இளவல் என் அன்பு தம்பி முனைவர் சிவசங்கரன் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்ய வேண்டும். என் பிள்ளைகளைப் போல தகுதியான வேட்பாளர்களை பிற கட்சிகள் நிறுத்தியிருக்குமானால் நீங்கள் அவர்களுக்கு போடுங்கள், நாங்களும் எங்கள் வாக்கை அவர்களுக்கே போடுகிறோம். அதனால் என் தம்பி சிவசங்கரனைப் போல, என் தங்கை கிரிஜா தாமரை பாண்டியனைப் போல, என் தம்பி செல்வத்தைப் போல தன்னலம் மற்றும் உண்மையும் நேர்மையுமாக ஆகச் சிறந்த கருத்தியல் புரட்சியை கொண்டு இந்த களத்தில் பணியாற்றி நிற்கிற பிள்ளைகள் யார் என்று பாருங்கள். வாக்குக்கு எவன் காசு தரலையோ அவன்தான் உங்கள் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுகிறான். ஓட்டுக்கு எவன் காசை தரலையோ அவன்தான் இந்த நாட்டை பேரன்பு கொண்டு நேசிக்கிறான். எனவே என் அன்பு சொந்தங்களே, உங்கள் வாக்கை விவசாய சின்னத்தில் செலுத்துங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. அம்பா சமுத்திரத்தில் என் தம்பி சிவசங்கரன் வெல்க, நாங்குநேரியில் என் தம்பி செல்வம் வெல்க, ராதாபுரத்தில் என் தங்கை கிரிஜா தாமரபாண்டியன் வெல்க வெல்க வெல்க. நாம் தமிழர். Kami, say.